Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ ரிவிஷனுக்கு நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மேக்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் 100 மார்க்ஸ். இதில் 14 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1 மார்க்ஸில் வரும். அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த ஜென்ரல் பார்ட்லாம் கவர் பண்ணுவோம் இல்லையா, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், காம்பவுண்ட் வேர்ட், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சூஸ் அ கரெக்ட் சினானிம் ஆஃப் த வேர்ட் அண்டர்லைன் பிலோ. ஸோ இந்த கொஞ்சம் கிளியராக இல்லை. த ஹோல் ஃபேமிலி வாஸ் லாஃபிங் அட் ஹிஸ் கவர்ட் ஐஸ். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு சினானிம்ஸில் வந்து கவர்ட் ஐஸ்க்கும், அண்ட் தென் செகண்ட் ஒன் ஷேக்கிங், தென் தேர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அந்த வேர்டுக்கான சினானம் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் சூஸ் த கரெக்ட் ஆன்டனம் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ்டு, தென் கிரஃபி, தென் கிளாட், 6th ஒன். அடுத்து 7th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் சிலபஸோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. 8th ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் இன் த கிவன் சென்டென்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால என்ன, பிஃபோர். ஸோ ப்ரீன்றது பிஃபோர் இல்லையா, பிஃபோர் அந்த வேர்டுக்கு பிஃபோராக நம்ம வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது நம்பர் 9, which of the following is the right expansion of KPO. KPO இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. நம்பர் 10, which of the following phrasal verb is the most suitable for the underlined word? My friends abandoned their bad habits. ஸோ phrasal verb எதுக்கு வேணும்னா abandonன்ற வேர்டுக்கு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். நம்பர் 11, choose the suitable option to pair it with the word to form compound word. ஃபார்ச்சூன் அப்படின்றதோட காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th, fill in the blanks with appropriate prepositional phrase given below. ஓகேவா, the trial was conducted dash procedure of law. இது prepositional phrase. நம்பர் 13 பார்த்தீங்கன்னா correct tense. தென் 14 வந்து correct model verbs கேட்டிருக்காங்க. தென் பார்ட் 2 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ்வலாக ப்ரோஸில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். 2 மார்க் கொஷின்ஸ். ஆன்சர் எனி 3 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் poetic லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இதுவும் 2 மார்க் கொஷின்ஸ். போம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஸோ ப்ரோஸில் 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி போம்லேருந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் எனி 3 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் எனி 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ். அண்ட் தென் செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது 2 மார்க்ஸ். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த அதர் வாய்ஸ். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் டெய்லி. ஓகேங்களா, இதை வந்து நெக்ஸ்ட் வாய்ஸ் என்ன வாய்ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்ணணும். தென் 24, ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் இன்டைரக்ட் ஸ்பீச். கோமதி செட் டு மீ யூ ஹாவ் நாட் ஆஸ்க்டு மீ எனி திங். ஸோ இதை வந்து ரீரீட் த சென்டென்ஸ் யூஸிங் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா. அடுத்து 25th, ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு அ சிம்பிள் சென்டென்ஸ். ஹீ கன்ஃபெஸ்ட் தட் ஹீ வாஸ் கில்ட்டி. Then 27 பார்த்தீங்கன்னா rearrange the words in the correct order to make a meaningful sentence. The orphan brought up as their own child was. So words வந்து rearrange பண்ணி நீங்கள் எழுதணும் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. Then 27, punctuate the following sentence. he cried. So whatever it may be, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா பங்க்சுவேஷன் 2 மார்க்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். அதே சென்டென்ஸ் அது இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குதுன்னா ஃபுல் ஸ்டாப். கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்க அந்த சென்டென்ஸ் வந்து கொஷின் மார்க் எண்ட்ஸ் வித் கொஷின் மார்க் இல்லைனா எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இதுக்கு இட் கேரிஸ் 1 மார்க். இன் பிட்வீனில் கமாஸ், இன்வெர்டட் கமாஸ் வந்ததுன்னா அதுக்கு 1 மார்க். ஸோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஷின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன், அது வந்து அந்த சென்டென்ஸை பொறுத்தது. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா கைட் த ஸ்ட்ரேஞ்சர் ஹூ வாண்ட்ஸ் டு விசிட் த எக்ஸிபிஷன் ஹால், கைட் him டு ரீச் தி எக்ஸிபிஷன். ஸோ ரோட் மேப் மாதிரி நம்ம எக்ஸிபிஷனுக்கு நம்ம வந்து வே சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் எனி 3 உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தென் பார்ட் 3 செக்ஷன் 1 2 × 6 10 மார்க்ஸ், சாரி 2 × 5 10 மார்க்ஸ் வந்திருக்கும். இது வந்து பேராகிராஃப் கொஷின் வந்து ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஷின். 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. சைட் ரீடிங்
திங்ஸ் கம்பல்சரி கொடுங்க. அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அட்மோஸ்ட் 10 லைன்ஸ். இதுவும் 5 மார்க். போம்லேருந்து கேட்டிருக்காங்க பேராகிராஃப் கொஷின். ஆர் எல்ஸ் இந்த போம்லேருந்து பேராகிராஃப் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் மெமரி போமாக இருந்தால் நீங்கள் வந்து கொட்டேஷன் போமோட லைன்ஸ் வந்து கொட்டேஷன் கொடுத்துக்க எழுதினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். 35 ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 4 லைன்ஸை படிச்சுட்டு அதுக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். தென் ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தென் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கும் நம்ம அந்த போம் அதாவது நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் போம் லைன்ஸ்கில் என்னென்னலாம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும்ன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இது வந்திருக்கு அதனால் இது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதை காட்டிலும் இது வந்ததுனால இது வந்து ரெப்பிட்டேஷன், இது அலிட்ரேஷன், இது மெட்டஃபர், இது சிமிலி அப்படின்ற மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியராக நீங்கள் எழுதிடலாம். Then 36 paraphrase the following stanza. After that section 3. Section 3 5 marks 1 into 5 5. Rearrange the following sentence in coherent order. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடியது. சப்ளிமெண்ட்ரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஸ்டோரி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் coherent order. Then 38 பார்த்தீங்கன்னா read the following passage and answer the questions that follow. ஸோ ஃபஸ்ட்டு அந்த passage கண்டென்ட்டை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் கொஷினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேராகிராஃபில் ஓகே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களே, ஓகே அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. எடுத்த உடனே கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தேட வேண்டாம் ஆன்சர்ஸை. ஸோ அதை விட இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். செக்ஷன் 4 ரைட்டிங், ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 5 மார்க் கொஷின்ஸ் 4 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 39 பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க, அங்கேயே ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் அ லெட்டர் டு தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைனிங் அபவுட் த லாஸ் ஆஃப் யுவர் பைசைக்கிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர், போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க, லாஸ் ஆஃப் யுவர் பைசைக்கிள். அடுத்தது 42 பார்த்தீங்கன்னா லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபவ் 5 சென்டென்சஸ். ஸோ அந்த பிக்சர் சைடில் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை வந்து நீங்கள் வந்து உங்களோட வியூ, ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த பிக்சர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் கொடுக்கணும். 5ன்றது நீங்கள் ஒரு 7 சென்டென்சஸ் கொடுங்க. அப்போ தான் மேபி அதில் ஒரு 2 சென்டென்சஸ் நமக்கு மிஸ்டேக் பண்ணாலும் நான் அதை வந்து இதை விட்டுட்டு ஸோ 5 சென்டென்சஸ் நமக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தென் 41 பார்த்தீங்கன்னா you are Anilan Anila, school pupil leader of GHSS Bhavani, prepare a notice writing எழுத சொல்லியிருக்காங்க. notice about a book exhibition to be held next month in your school. ஸோ 39 பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம 40 கம்ப்ளைண்ட் லெட்டர், 41 பார்த்தீங்கன்னா 41 வந்து நமக்கு நோட்டீஸ் எழுத சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 42 வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். 43 மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் கொடுத்துட்டு நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் எழுத சொல்லியிருக்காங்க. எனி 4 சூஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு எது கிளியராக தெரியும்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் எந்த கொஷின்ஸில் இருக்கோ அதை நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் நம்பரும் கன்ஃபார்மாக வந்து கொஷின் நம்பர் கிளியராக இருக்கணும், சரிங்களா. அடுத்து 44 ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இது அதோட கண்டினியூட்டி தான். ஸ்பாட் த எரர் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸில் எனக்கு வந்து எரர் வந்து படிச்சு பாருங்கள் 5 சென்டென்சஸையும், இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து எரர் கிளியராக தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மிஸ்டேக் ஆகும் 2 தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கூட சூஸ் பண்ணலாம், சரிங்களா. அடுத்து செக்ஷன் 5 வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். இந்த மெமரி போமில் நமக்கு அழகாக அப்படியே 5 மார்க் நம்ம வர அளவுக்கு எழுதணும். ஏன்னா மெமரி போம் நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு நேம் எழுதுங்க, போம் நேம் எழுதுங்க, அடுத்து போம் லைன்ஸ் எழுதுங்க, பங்க்சுவேஷன் மார்க்ஸ் போடுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் எதுனா மெமரி போம். அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 46 ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் திஸ்
following hints. hints கொடுத்துருக்காங்க, hints டெவலப்மெண்ட்டு. ஸோ 46ல் ஏ ஆர் பி சரிங்களா, ஹின்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்லேயே ஃப்ரேம் பண்ணி நீங்கள் எழுத பழகுங்க. ஸோ இதுக்காக தான் நான் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் மார்க் போயிடுது அப்படின்ற மாதிரி. அதையே நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ஜென்ரல் பார்ட் எந்த மாதிரியான ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஜென்ரலாக ஸோ உங்களுக்கே இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் வேர்ட்ஸை, ஸோ இப்படி எழுதுனா தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு. அடுத்து 47ல் ஏல பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. அகெயின் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா or read the following poem and answer the questions given below. Instead of that அந்த பேராகிராஃப்க்கு பதிலாக நீங்கள் வந்து போம் உங்களுக்கு தெரியும், இந்த போம் வந்து எனக்கு நான் படிச்சிருக்கேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கிளியராக நான் அதுக்கான ஆன்சரை நான் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் போம்லேருந்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. ரீட் த ஃபாலோயிங் போம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இல்லை எனக்கு பேசேஜே ஈஸியாக இருக்குது நான் அதையே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் யுவர் சாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது பேராகிராஃபாகவும் இருக்கலாம், இல்லை போமாவும் இருக்கலாம். எது ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் வந்து இப்போது கிட்ட குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 18. ஸோ நியர்பை நம்ம வந்துட்டோம். நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். மாடல் கொஷின் பேப்பர், மேக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாம் மாடல் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.